எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பலகாரத்தில் இதுவும் ஒன்றுங்க. இது பேர் சில்லி பணியாரம். இது செய்கிறது எப்படின்னா, பச்சரிசி 1 கிளாஸு, டால்டா ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு முட்டை, கொஞ்சமாக சர்க்கரை, இனிப்பு நிறைய போடக்கூடாது இந்த பலகாரத்துக்கு. பச்சரிசியை குறன்னு மாவு மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயில் ஃபஸ்ட்டு பால் மட்டும் கட்டியாக எடுத்து வச்சுக்கணும். பச்சரிசி மாவு குறக்கொண்டு ரவை மாதிரி அரைச்சிக்கணும். அதான் அதில் முக்கியமே. அதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த காபடியில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரே ஒரு முட்டை ஊற்றிக்கோங்க. முட்டை பிடிக்காதவங்க ஊற்றாமல் கூட விட்டுறலாம், ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் முட்டை ஊற்றினா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஒரே ஒரு குழிக்கரண்டி டால்டா ஊற்றிக்கோங்க. டால்டாவும் ரொம்ப நிறைய ஊற்றாதீங்க, நல்லா இருக்காது, ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆகிடும். மெயின் தேங்காய் பால் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. தேங்காய் பால் ஊற்றி நல்லா பிணையணுங்க. பிணையிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். நல்லா சாஃப்டாக வர்ற அளவுக்கு நல்லா பிணையணும். நம்ம தேங்காய் பால் ஊற்றி பிணைய அது நல்லா ஊறிடும். அது மாவு மாதிரி வந்துடும். நொரன்னு இருந்தாலும் இந்த பாருங்கள், நான் நல்லா பிணைஞ்ச உடனே அழகாக மாவு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பாக தட்டிக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். மெலிசாக போட்டால் மொறுமொறுன்னு இருக்கும். மொறுமொறுன்னு பிடிச்சவங்க மொறுமொறுன்னு தட்டிக்கலாம். சாஃப்டாக வேணுன்றவங்க கொஞ்சம் மொத்தமாக போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மொத்தமாக போட்டேன். மேலே எள்ளு போட்டுக்கோங்க. எள்ளு போட்டும் பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மேலேயும் போட்டுக்கலாம். எண்ணெய் வச்சு இந்த மாதிரி ஷேப் இருந்தாக்கா கட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு பொரிச்சா சூப்பரான சில்லி பணியாரம் ரெடி ஆகிடுங்க. உண்மையிலே ரொம்பவே சூப்பர். இந்த தேங்காய் பால் ஊற்றுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். டால்டா வேணுன்னா கூட போட்டுக்கலாம், வேணான்னா போடாமல் கூட செய்யலாம். ஆனால் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். நிறைய போட வேணாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். இனிப்பும் நிறைய போட வேணாம், பாதி தான் போடணும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் பிணையிறது தான் ரொம்ப முக்கியம். தேங்காய் பால் ஊற்றி பிணைய அந்த அரிசி நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி சிம்மில் வச்சு பொரிங்க. லைட்டாக மேலே வெடித்த மாதிரி வரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி வந்தால் தான் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம மெலிசாக தட்டி மொறுமொறுன்னு போட்டால் அது வெடித்த மாதிரி வராது, கல் மாதிரி இருக்கும் கடிக்கிறதுக்கு. இந்த மாதிரினால நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் வெடித்த மாதிரி இருக்கிற பலகாரம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக ஒரு 1/2 ஹவர்லேயே செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேர் சில்லி பணியாரம்னு நாங்கள் சொல்வோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டாட்டா, பாய்.